இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷல் இல்ல. ஆனா ரொம்ப முக்கியம். ஏன்னா, நாம பார்க்கிற மோட்டிவேஷனல் வீடியோ 10 நிமிஷம் நல்லா இருக்கும். அப்புறம் எல்லாம் மறந்து போயிடும். ஆனா இது அப்படி இல்ல. இது ஒரு கேள்வி. நீ தினமும் செய்ற உழைப்பு உன் வாழ்க்கைய உண்மையிலேயே மாற்றப் போகுதா? இந்த கேள்விக்கான பதிலை இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். காலையில அலாரம் அடிக்கும். கண் முழிக்கும். மனம் கனமாக இருக்கும். ஆனா எழுந்தாகணும். வேலை, போராட்டம், பொறுப்பு. இந்த சுழற்சி தினமும் திரும்ப திரும்ப நடக்குது. ஆனா நீ ரொம்ப உழைக்கிறன்னு யாராவது சொல்றாங்களா? இல்ல. இதுதான் பல பேரோட வாழ்க்கை. உலகம் ரொம்ப பிஸி. உங்கள கவனிக்க அதுக்கு நேரம் இல்ல. இந்த உண்மைய புரிஞ்சுக்காம பல பேர் உழைப்பையே விட்டுடுறாங்க. பல பேரோட பிரச்சனை உழைப்பு இல்ல. தெளிவு இல்ல. நான் என்ன செய்றேன்? எதுக்காக செய்றேன்? எங்கே போறேன்? இந்த கேள்விகளுக்கு பதில் இல்லனா உழைப்பு சுமையா மாறிடும். அந்த சுமைய தாங்க முடியாம மனுஷன் உடைஞ்சு போறான். அப்புறம் சொல்வான், என் வாழ்க்கை செட் ஆகலன்னு. உழைப்பு ஒரு ஆயுதம் மாதிரி. அத தவறா பயன்படுத்தினா நமக்கு தான் காயம். சரியான திசையில பயன்படுத்தினா அது பிரபஞ்சம். அதே உழைப்பு, அதே முயற்சி. ஆனா திசை மாறினா விளைவு முழுக்க வேற. சில நேரம் நம்ம வாழ்க்கை நமக்கே புரியாத மாரி இருக்கும். நான் சரியான பாதையில தான் போறேனா? இல்ல நான் தப்பான இடத்துல உழைச்சிட்டு இருக்கேனா? இந்த சந்தேகம் ஒவ்வொரு உழைக்கிற மனுஷனுக்கும் வரும். ஏன்னா, உழைப்பு உடம்ப களைப்பாக்கும். ஆனா தெளிவில்லாத உழைப்பு மனச உடைக்கும். அதனால தான் பல பேர் உழைப்ப வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? உழைப்பு பிரச்சனை இல்லை. உழைப்பு போகும் திசை தான் பல நேரம் பிரச்சனையாகிறது. ஒரு மனிதன் ஒரே இடத்துல பல வருடம் உழைப்பான். வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கு அவன் முன்னேறல மாரி தெரியும். ஆனா உள்ள அவன் ஒவ்வொரு நாளும் சற்று சற்று வளர்ந்துகிட்டே இருப்பான். இந்த வளர்ச்சி கண்ணுக்கு தெரியாது. இதுதான் பல பேர் நம்பாத விஷயம். நமக்கு எல்லாம் வெற்றி என்றாலே ஒரே நாளில் மாறணும் போல தோணும். ஆனா வாழ்க்கை அப்படி இல்ல. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சிறு சிறு மாற்றங்களை உருவாக்கும். அந்த மாற்றங்களை பொறுமையோட ஏற்றுக்கிட்டா ஒரு நாள் பெரிய மாற்றமா மாறும். அதனால தான் அமைதி முக்கியம். அமைதி என்றால் ஒன்றும் செய்யாம இருக்கிறது இல்லை. அமைதி என்றால் எல்லாம் உள்ளே வைத்துக்கொண்டு தொடர்ந்து செய்வது. யாரும் பார்க்காத நேரத்துல நீ தொடர்ந்து உழைக்கிறாயா? அப்போ நீ தோற்றுப் போகவில்லை. நீ உருவாகிக் கொண்டிருக்கிறாய். இந்த உருவாக்கம் முடியும் நாள் யாருக்கும் தெரியாது. ஆனா அது முடியும் போது உலகம் கண்டிப்பா கவனிக்கும். அந்த நாள் தான் உழைப்பு பிரபஞ்சமாக மாறும். வளர்ச்சி எப்போதும் கண்ணுக்கு தெரியாது. மரம் வளரும்போது சத்தம் கேட்குமா? இல்ல. ஆனா மரம் விழும்போது ஊரே அதிரும். இந்த உலகம் இதையே தவறா கற்றுக் கொடுத்திருக்கு. சத்தம் சமம் வெற்றி, அமைதி சமம் தோல்வி. இது பெரிய பொய். இன்னொரு விஷயம், இதுவரைக்கும் நாம உழைப்பு, அமைதி, வளர்ச்சி பத்தி பேசினோம். ஆனா பல பேர் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் எப்போதும் இருக்கும். நான் இவ்வளவு உழைக்கிறேன், ஆனா இதெல்லாம் வீணா போயிடுமான்னு. இந்த பயம் ரொம்ப சைலண்டா வரும். யாரிடமும் சொல்ல முடியாது. உள்ள மட்டும் மெதுவா அழுத்தும். இந்த பயம்தான் பல பேரை பாதியிலே நிறுத்தும். அதனாலதான் சில பேர் நல்லா தொடங்குவாங்க. ஆனா ஹாஃப்வேலே காணாம போயிடுவாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? வீணா போகிற உழைப்பு என்னுமே இல்ல. உனக்கு உடனே விளைவு தெரியாததால அது வீணுன்னு அர்த்தம் கிடையாது. சில விதைகள் மண்ணுக்குள்ள நீண்ட நாட்கள் எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும். ஆனா உள்ள வேலை நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். நீ தினமும் சிறு சிறு முயற்சி பண்றப்போ உனக்கே தெரியாம உன் கேரக்டர் மாறும். உன் பேஷன்ஸ் மாறும். உன் திங்கிங் மாறும். உன் டிசிஷன் மாறும். இதெல்லாம் தான் ரியல் growth. பணம் வர்றதுக்கு முன்னாடி மனுஷன் வளரணும். வெற்றி வர்றதுக்கு முன்னாடி உள்ள மாற்றம் வரணும். இந்த மாற்றம் ரொம்ப ஸ்லோவா வரும். அதனால தான் அதை பல பேர் வேல்யூ பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த ஸ்லோ சேஞ்ச் இல்லனா ஃபாஸ்ட் சக்சஸ் டேஞ்சரஸ். அதனால தான் அமைதியா உழைக்கிற காலம் ரொம்ப முக்கியம். இந்த காலத்துல நீ யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டியதில்லை. நீ உன்னோட நேற்றைய வெர்ஷனை மிஞ்சினாலே போதும். ஒரு நாள் திரும்பி பார்த்தா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேனா? இன்னும் உனக்கே ஆச்சரியம் வரும். அந்த நாள் தான் நீ புரிஞ்சுக்குவ. இந்த எல்லா அமைதியான நாட்களும் வீணா போகவில்லைன்னு. அந்த ரிலேஷன் தான் உழைப்ப பிரபஞ்சமாக மாற்றும். இன்னொரு பெரிய பிரச்சனை ஒப்பீடு. அவன் இவ்வளவு சீக்கிரம் போயிட்டான். அவன் இதை அடைஞ்சிட்டான். ஆனா ஒரு கேள்வி, அவன் தொடங்கியது எங்க? நீ தொடங்கியது எங்க? பின்னணி வேற. பயணம் வேற. ஒப்பீடு நம்ம வளர்ச்சியை கொல்லும். பிரபஞ்சம் என்றால் புயல் இல்லை. அது ஒரு மனநிலை. தினமும் எழுந்து மனமில்லை எனினும் தொடர்ந்து செய்வது. பாராட்டு இல்லாம, ஆதரவு இல்லாம நிலைத்திருப்பது. இதுதான் பிரபஞ்சம். இந்த வீடியோ பார்க்கிற நீ ரொம்ப சோர்வாக இருக்கலாம். உன் போராட்டத்தை யாரும் புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நினைவில் வை. நீ தினமும் நடக்கிற பாதை வீணில்ல. அது மெதுவா ஆனா வலுவா உன்னை உருவாக்குது. வெளியில இல்ல. அது நம்ம உள்ள இருக்கு. அமைதியாக உழைக்கிற மனசுக்குள்ள இருக்கு. சீக்கிரம் தெரியாது. ஆனா கண்டிப்பா மாறும். இந்த வீடியோ உனக்கு கொஞ்சம் தெளிவு கொடுத்திருந்தா
யாரையும் கட்டாயப்படுத்தாம பகிரலாம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பிரபஞ்சம் இருக்கு.